இந்த மொழிக்காக போராடுற வேலையெல்லாம் அவனை 2 கட்டையை வச்சுக்க, இந்த பெட்ரோல் மண்ணெண்ணையை வச்சுக்க, இங்க தீக்குச்சி வச்சு கொளுத்தி விடு, எல்லாம் ஜெயிடுவான்னு சொன்ன பிறந்தக இவர் தான் இந்தி ஒழிப்பு போராளி. அது அவசியம் இல்லாது. இங்கதானே இருக்கேன், வந்து எரிச்சிட்டு போலாம். நேரைய பொம்மையை எரிக்கிற வரைக்கும் தான். இப்ப எங்க ஆளுகளும் பாத்தீங்கன்னா இந்த வீரங்கெல்லாம் எங்க பாட்ட ராவணன் இந்த 100-200 மீட்டருக்கு அங்க வச்சிருவான். எப்படி வச்சிருவான்? பொம்மையா வச்சிருவான். 10 தலையை வச்சு பொம்மையா தானே நிக்கிறான். கிட்ட போய் கொடுத்த துணி இருக்கா? அங்க 200 மீட்டருக்கு அங்க இருந்து இங்க இருந்து அம்ப வச்சு அடிப்பான். பொம்மையா நிக்கும் போதே அவனை பக்கத்துல போய் கொளுத்த முடியல. எப்படி இருக்கு அந்த பயம்? உங்க எல்லா பயலுக்கும் இருக்கட்டும். இப்ப நீ பொம்மையதான் இருக்க முடியும். பொம்மையேறி அதுல எனக்கு பெருமை தான். நான் இன்னைக்கு சொல்றேன் இவ்வளவு பேர்கிட்ட, இவங்க வெம்பாடுபட்டு போராடி என்னை அந்த முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வச்சுட்டு தான் போவான். நான் 20 விழுக்காடு உழைச்சா போதும். என் கட்சியில என்னைக்காவது 4 தாள் சுருட்டி நாடகங்களும் எனக்கு ஓட்டிட்டானா? எவ்வளவு என்னுடைய அவங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க எல்லாரும் எனக்கு வேலை செய்யறாங்கன்னு தெரியாம நீ அவங்களை ஆதரிச்சு காசு கொடுத்து ஊக்கப்படுத்திக்கிறியா? என்னை சீமான் யாரு தாங்க இந்த சீமான்? எல்லாருமே என்னை ஒட்டி, என்னை ஒளிய, என்னை ஆரிய கைக்குழி ஈக்குழின்னு ஒட்டி, எப்படியோ ஃப்ரீ பப்ளிசிட்டி. என்னைக்காவது இவ்வளவு பேர் என்னை நின்று இவ்வளவு நேரம் எடுத்து காட்டிருக்கலாம்? காட்ட மாட்டியா? ஏதோ எடுத்து அப்படி வெட்டி விட்டு போயிருவியா? என்னன்னு ஏதோ அவங்களால முடிஞ்சது. அதுக்கு எங்க அன்னைங்களுக்கு, குறிப்பா என் அன்பு சகோதரன் திருமுருகன் காந்தி அவர்களுக்கெல்லாம் நன்றி. அது நீங்க பெரியார், உங்களுக்கு எல்லா பூஜைகள் வச்சுக்கிறீங்க, எல்லாரும் வச்சுக்கிறீங்க. அம்பேத்கரையும் பெரியாரையும் ரெண்டையும் ஒண்ணுன்னு பேசியிருந்த பெருமக்களை, உங்க எல்லாரு வீட்லயும் பெரியாரிஸ்ட் எல்லார் வீட்லயும் நீங்க பெரியார் படம் இருக்கு, அதனால அம்பேத்கர் படம் இருக்கா? உங்களுக்குள்ள இருக்க தீண்டாமைய முதல்ல ஒழிச்சிட்டு வெளியில வாங்க. உங்க எல்லார் வீட்லயும் பெரியாரிஸ்ட் எல்லார் வீட்லயும் பெரியார் படம் இருக்கு, அதனால அண்ணல் அம்பேத்கர் படம் இருக்கா? மனச்சான்று இப்படி கையில் வச்சு சொல்லு. அப்ப 2 பேரும் ஒண்ணுன்ற அப்படி ஏதாவது இருக்க? இழந்து விட்ட உரிமையை போராடி பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும்னு பொதுவா உலக பொதுமைக்கு போதிச்ச ஒரு புரட்சியாளர் அவர். அப்படி ஏதாவது தத்துவம் இருக்கா? தந்தை பெரியார்ட்ட, ஐயா பெரியார்ட்ட சொல்லுங்க, இருக்கா? வாயை திறந்து பேசினால், எழுதினால் எல்லாமே தமிழனுக்கு எதிரானது. எல்லாமே சான்றோட நிரூபிக்கிறேன். இவர் சும்மா போட்டுக்கிட்டு அது கேட்கறதுக்கு பதில் சொல்றதுல அவதூறா பேசிட்டு போறோம். ஏதோ ஒண்ணு பேசுங்க. நாம் தமிழர் என்ற பெயரை சீமான் அவர்கள் பயன்படுத்த முடியாது, நான் நீதிமன்றத்தை நாடினால் சீமான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். தயவு செய்து நாடுங்க. தயவு செய்து 48 பேருடைய ஜாமீன் மீதான வழக்குல நான் தான் நீதிமன்றத்தில் போய் வாதாடினேன், அவங்களுக்கு ஜாமீன் பெற்று கொடுத்தேன்னு ஆர் எஸ் பாரதி பேசியிருக்காரு. நாம் தமிழ் பேரை சீமான் பயன்படுத்த முடியாது. வாதிட்டியல்ல காசு வாங்கியிருப்பீல்ல? இப்ப அமைப்பு செயலாளர் ஐயா பெருமதிப்பிற்குரிய ஐயாட்ட நான் கேட்கிறேன், அவர் தான் எங்க அப்பத்தாவுக்கு ஜாக்கெட் போட்டவர். அவர் தான். அப்ப நான் கேட்டேன், ஐயா நீங்க எங்க அப்பத்தாவுக்கு போட்டிய ஐயா கருணாநிதியோட ஆத்தாவுக்கு போட்டிருக்கலாமே, அவங்க ரவுக்கு இல்லாம உட்கார்ந்துருக்காங்களே, உங்க தலைவரோட தாய்க்கே போடலையே. நீங்க இந்த தேவையில்லாம பேசக்கூடாது. என்கிட்ட வரலாறு கூட தெரியாம நீங்க எப்படி இந்த கட்சியில் அமைப்பு செயலாளர் இருக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சியை நீ வழக்கு போடாம என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க நல்ல அப்பனுக்கு பிறந்த, நீங்க சரியான அப்பனுக்கு பிறந்தா போட்டு நிறுத்திடுவா. ஐயோ இது கட்சி தமிழனியா? நாங்கள் தமிழர்கள், நாம் தமிழர்னு பேர் வச்சிருக்கான். இதை வச்சிருந்தவன் என் தாத்தா தமிழர் தந்தை, அவன் ஏன் தமிழர் தந்தை? உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னா உங்களை மாதிரி சனியே, அது காட்டு மிராண்டி, அது முட்டாளிகளின் மொழி அப்படிலாம் பேசலவன். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு நின்னவன் அவன் வச்ச கட்சி. அந்த எங்க தாத்தன் திமுக சேரும் போது கட்சியை கலைக்கல. உங்களை மாதிரி ஊடகவியலாளர் கேட்கிறாங்க, நீங்க கட்சியை கலைக்காம இருந்தது சரியில்லை, உங்களுக்கு பின்னாடி இந்த கட்சியை யாரு நடத்துவான்னு. வழியே வருகிற வீரத்தமிழ் பிள்ளைகள் அதை எடுத்து நடத்துவாங்கன்னு சொன்னாரு. நடக்கும். இதுல எங்கிட்டு உங்க கட்சி நீ வழக்கு போட்டு எங்க நிறுத்துவேன்? போட்டு தடுத்துட்டு பார்ப்போம். உன்னை மாதிரி திராவிடம்னா எந்த மொழின்னு தெரியாது, அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாது. நீ ஏன் நாட்டுல இருந்துகிட்டு எங்கிட்டு திராவிடனை முன்னேற்றா? யார் திராவிடன் கேட்டா பதிலே இல்ல. சும்மா ஏதோ வாய்க்கு வந்தது அதை பேசுனதுனாலதான் உங்களை வச்சிருக்கான் பக்கத்துல. நீங்க ஏன் இவ்வளவு பேர் வரைஞ்சு கட்டி கொடுறீங்க? அவங்க அப்பாவும் மகனையும் பேச சொல்லுங்க, முதல்வரையும் துணை முதல்வரையும் பேச சொல்லுங்க. நீங்க சுத்தி ஓடியாரிய பூரா என் சொந்தக்காரனா வந்து நின்றுகிட்டு இருக்கீங்களே, அவங்க 2 பேருக்கு வாய் பேச வராதா? பேச சொல்லுங்க, வழக்கு போட்டு நிறுத்துங்க.
சரி நிறுத்தி தடுத்துருங்க பார்ப்போம். சும்மா ஏதாவது பேசி விடுறதா? நாம் தமிழர் கட்சி அந்த பேரையே முடிச்சு விடுறோம். என்ன முடிச்ச பயம்? பேரை பார்த்தா பயமா இருக்குன்னா